வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் நிற்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியான பலனை சொல்லிட்டு வந்திருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, சனின் அப்படின்னு 7 கிரகத்துக்கு நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஒரு லக்னத்துக்கும் அது மாதிரி போட்டிருக்கோம். ஒரு கிரகத்துக்கும் ஒரு லக்னத்துக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அந்த வகையில் இது என்ன அப்படின்னா, ராகு பகவான் எங்கே நிற்கிறாரோ அதுக்குமான வீடியோ அது. இதில் முதல் லக்னமான மேச லக்னத்துக்கு இந்த வீடியோ. ஏன் மொத்தமாக வீடியோ போடாமல் எல்லாம் தனித்தனியாக போடுறோன்னா, ஒரே வீடியோவில் எல்லாம் போட்டால் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் பார்த்து உங்கள் நேரம் வீணாகும். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்த்துக்கலாம். இது மேச லக்னக்காரங்க மட்டும் பார்த்தா போதும், மற்றவங்களாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக நம்ம தனித்தனியாக வீடியோ போடுறோம். ஒரே வீடியோவில் எல்லாம் போடலாம், அது அவசியம் இல்லையா உங்களுக்கு. வீடியோவும் பெருசாக வரும், ஆனால் உங்களுக்கு அவசியம் இல்லாமல் உங்கள் நேரத்தை வீணடிக்க நமக்கு விருப்பம் இல்லை. அதனால் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் பலனாக சொல்ல போகிறோம். அப்புறம் மற்ற லக்னத்துக்கு தனியாகவும் கேது பகவானுக்கு தனியாகவும் நம்ம சொல்ல போகிறோம். மேச லக்னத்துக்கு மேசத்திலே ராகு பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராகு பகவான் சொல்லக்கூடியவர் காரகத்தின் அடிப்படையிலும் யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட சுபாவத்தையும் அதோட ஆதிபத்தியத்தையும் பொறுத்து பலன் தரக்கூடியவராக இருப்பார். ஆட்சி உச்சம்ங்கிற பலனுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் அதுக்கேற்ற மாதிரியும் பலனை தருவார். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காதுங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். எண்ணிக்கையின் அடிப்படையிலையோ அல்லது இந்த ராசியில் நின்னா இப்படி அந்த ராசியில் நின்னா அப்படின்னோ பலன் கிடைக்காது. எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான பலன் இருக்காது, வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக பார்த்துக்கிறது தான் நல்லது. மேச லக்னத்துக்கு 1ஆம் இடத்துல இருந்ததுன்னா, இந்த ராகு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அமைப்புனாக்கா, அங்கே இருக்கிற ராகு பகையாவார். செவ்வாய்க்கு அவர் பகை, எதிரணியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால பகை கிரகமான ராகு பகவான் லக்னத்தில் இருக்கிறது நன்மையை தராது. அந்த வகையில் மாயையை ஏற்படுத்தும். மாயைன்னா உண்மை இல்லாதது, அது மாயை. அதனால் இந்த மாயை அப்படிங்கிறது ஒரு போதையை கொடுக்கும். போதைப் பொருளில் அல்லது போதை வஸ்துக்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும், பேராசை உண்டாகும், ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆசையினால் துன்பங்கிறது ஞானபூர்வமான வார்த்தையாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் லக்னத்துலேருந்து இவங்க புத்தியில் நிறைய ஆசைகளை உண்டு பண்ணும்.